பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் அண்ணா பல்கலைக்கழகத்தால் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். காட்சிகளை பார்க்கலாம். அந்த 59 பேர்ல 36 பேர் வந்து நீட்ல பாஸ் பண்ணாங்கன்னா எம்பிபிஎஸ் போறதுக்கு உண்டான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. அப்படி அந்த 36 பேர் அங்க போயிடுற பட்சத்தில் நம்ம கிட்ட இருந்து போயிட்டாங்கன்னாக்க நம்ம இடம் காலி ஆயிடும். அதனால நீட் எக்ஸாம் உடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு அதன் பிறகு அதுல எப்படி அவங்க முடிவு எடுக்கிறாங்களோ அரசு, அதுக்கு பிறகு நம்மளத வந்து மாத்தி அமைச்சுக்கலான்ற ஒரு எண்ணத்துல தான் இவ்வளவு நேரம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எது இது முடிவு பண்ணி தான் ஏற்கனவே 30/4/2017 அன்னைக்கே கொடுத்துட்டோம். நம்முடைய ஷெட்யூல் பிரகாரம் நாம வந்து என்ஜினியரிங்கை பொறுத்த வரையிலும் 30/4/2017 ஆரம்பிச்சு 27/6/2017 அன்னைக்கு கலந்தாய்வு ஸ்டார்ட் பண்றதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். நம்ம கரெக்டா போட்டு வச்சிட்டோம். தள்ளி போகுதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னாக்கா இப்ப நம்ம நீட் எக்ஸாம் உடைய ரிசல்ட் இன்னும் வரல. நீட் எக்ஸாம் ரிசல்ட் இப்ப சொன்னா தான் காரணம். இன்னைக்கு 59 பேர் வந்து நம்ம கிட்ட வந்து கட்டாப்ல வந்து டாப்ல இருக்கிறாங்க. 200 இந்த 200 கட்டாப்ல இருக்கிறவங்க 59 பேர் வரும்போது உங்களுக்கு அதுல வந்து எம்பிபிஎஸ் போறதுக்கு வந்து 36 பேர் எலிஜிபிலிட்டிக்கு இது. சப்போஸ் அவங்க நீட்ல பாஸ் பண்ணிட்டு எம்பிபிஎஸ் போயிட்டாங்கன்னா நம்ம இடத்த கவுன்சிலிங் 27 ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல இருந்து யார் வெளியில போறாங்களோ அதுக்கு இன்னொரு கேண்டிடேட் நம்ம போட முடியாது. அதனால வெயிட் பண்ணி அவங்க ரிசல்ட் வந்த பின்னாடி அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணி கவுன்சிலிங் வச்சுக்கலான்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கோம். அதனாலதான் இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணது. அசம்பிளி இன்னைக்கு ரெண்டாவது 5 மணி வரையிலும் நடந்தது. அசம்பிளி நடந்து முடிச்சிட்டு பின்னால வர்றதுனாலதான் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன பண்றது ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ற நேரத்தில் தான் நீங்க கொஞ்சம் எல்லாம் ஆதங்கப்பட்டீங்க. இல்ல இப்போ உங்களுடைய நண்பர்கள் எல்லாமே சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். இன்னைக்கு 5 மணிக்கு தான் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே நான் போய்